A4101 பேப்பரில் யூனிட் 3ல் டி-டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செகண்ட் டைப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆல்ரெடி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணியிருந்தோம். அதே டாபிக் தான். பட் என்னோட வேல்யூ <30 இருந்ததுன்னா நம்ம டி-டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ என்னோட வேல்யூவை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். அண்ட் டேட்டாஸ் எல்லாமே சேம் தான். பட் இங்கே வந்து நம்ம கிரிட்டிக்கல் ரீஜன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், டேபிள் வேல்யூ கோட் பண்ணிக்கலாம். டேபிள் வேல்யூ நமக்கு எக்ஸாம்களில் கொடுப்பாங்க. ஸோ அதை டேரெக்டாக நம்ம டேபிளில் நமக்கு என்ன டேட்டா வருதோ அதை ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ இதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் மட்டும் இப்போ பார்ப்போம். நமக்கு n, x bar, s, mu, alpha இந்த 5 டேட்டா கொடுப்பாங்க. நல் ஹைபாத்திசிஸ் பார்த்தீங்கன்னா mu equivalent to mu naught. இதே ப்ராசஸில் தான் அல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் கோட் பண்ணுவோம். நமக்கு எதுவுமே கண்டிஷன் கொடுக்கலன்னா ட்ரூ டெயில் டெஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. இன்க்ரீஸ்னு கொடுத்துருந்ததுன்னா ரைட் டெயில் டெஸ்ட் எடுக்கணும், டிக்ரீஸ்னால் லெஃப்ட் டெயில் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா இதை மட்டும் கோட் பண்ணிக்கோங்க. கிரிட்டிக்கல் ரீஜன் வேல்யூ பார்த்தீங்கன்னா mu equivalent to நாட்டாக இருந்ததுன்னா ட்ரூ டெயில் டெஸ்ட்டு, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n-1. மியூ கிரேட்டர் தென் மியூ நாட்டாக இருந்ததுன்னா ஒன் டெயில் டெஸ்ட்டில் நம்ம ரைட் டெயில் டெஸ்ட்டில் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மியூ லெஸ் தென் மியூ நாட்டாக இருந்ததுன்னா லெஃப்ட் டெயில் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு கொஷினில் டேட்டா கொடுப்பாங்க. அதை பொறுத்து தான் நம்ம ஒன் டெயிலாக டூ டெயிலான்னு டிசைட் பண்ணணும். ஒன் டெயில் டெஸ்ட்டுக்கு அவங்க இன்க்ரீஸ்டு, மோர் ஓவர் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ரைட் டெயில் டெஸ்ட் ஆகும். டிக்ரீஸ்டு, கிளைம்டு இந்த மாதிரி வேர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா லெஃப்ட் டெயில் டெஸ்ட் ஆகும். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா x bar minus mu by s by square root of n. ஒன்றும் இல்லை, x bar mu ரெண்டுமே மீன் வேல்யூ தான். மீன் வேல்யூவோட டிஃபரன்ஸ் by s by square root of n minus 1 ஒர்க் அவுட் பண்ணால் போதும். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டெயில் டெஸ்ட்டாக இருந்தால் அவங்க கொடுக்குற பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணணும். ஒன் டெயில் டெஸ்ட்டில் ரைட் டெயில் டெஸ்ட்டாக இருந்ததுன்னா டேபிள் வேல்யூ கிரேட்டஸ்ட் வேல்யூக்கு இருக்கா, லெஃப்ட் டெயில் டெஸ்ட்டாக இருந்ததுன்னா நம்மளுடைய டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூ இருக்கா, இதை பொறுத்து தான் நம்ம அக்செப்டாக ரிஜெக்டாங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் பார்த்தா இன்னும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒர்க்கிங் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஈஸியாக மாற்றிக்கலாம். இப்போ ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.